ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் டிஜிட்ஸை செக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் ஏற்கனவே ஆல்ஃபபெட்டை செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஈஸ் ஆல்ஃபா, ஈஸ் அப்பர், ஈஸ் லோயர். அது மாதிரி அந்த கேஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் லோயர் கேஸ் டு அப்பர் கேஸுக்கு அப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்பர் கேஸ் டு லோயர் கேஸுக்கு லோயருங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா டிஜிட்டை செக் பண்ணுறதுக்கான, நம்பர்ஸை செக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அதை பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஈஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே டிஜிட்ஸாக இருந்தால் ட்ரூன்னு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த ஒரு மெசேஜை ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இஃப் எஸ்டி டாட் ஈஸ் டிஜிட், எஸ்டிங்கிறது வேரியபிள், இன்புட் வேரியபிள் மேலே இன்புட் வாங்கியிருக்கோம். எஸ்டிங்கிறது இன்புட் வேரியபிள் வேல்யூஸ் எல்லாமே டிஜிட்டாக நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் த ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கண்டெய்ன்ஸ் டிஜிட்ஸ் அப்படிங்கிற அந்த மெசேஜை ப்ரிண்ட் பண்ணும். ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் டிஜிட்ஸ் அப்படிங்கிற மெசேஜை ப்ரிண்ட் பண்ணும். அப்படி இல்லாமல் வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி டிஜிட்ஸாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஒரு 3-4 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஈஸ் டிஜிட்டை தவிர ஈஸ் நியூமரிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நியூமரிக்காக, ஒவ்வொரு கேரக்டரும் எல்லாமே நியூமரிக்காக இருந்தால் தான் நியூமரிக்னு அர்த்தம். இல்லை எதான ஒரு கேரக்டர் வேரி ஆனால் கூட, அதாவது நியூமரிக் இல்லாத நான் நியூமரிக் வேல்யூவாக இருந்ததுன்னா, டெக்ஸ்ட் வேல்யூவாக இருந்ததுன்னா அது ஈஸ் நியூமரிக் ஃபங்க்ஷன் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் ஈஸ் நியூமரிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நியூமரிக்கல் வேல்யூஸாக, எல்லா ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எல்லாமே நியூமரிக்காக இருக்கா, நியூமரிக் வேல்யூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்ததாக வேறு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஜிட் யூஸ் பண்ணி, ஈஸ் டிஜிட் யூஸ் பண்ணி டிஜிட்ஸான்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஈஸ் நியூமரிக் யூஸ் பண்ணியோ நியூமரிக்கல் வேல்யூஸா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்ததாக 3ஆவதாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் தான், இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் தான். இதை யூஸ் பண்ணியும் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நியூமரிக்கல் வேல்யூவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதான் ஈஸ் டெசிமல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது டெசிமல் நம்பர் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஈஸ் டெசிமலும் அதே மாதிரி தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் டெசிமல் வேல்யூவாக இருந்ததுன்னா ட்ரூங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஈஸ் டெசிமல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனும் நம்பர்ஸை செக் பண்ணுறதுக்கான, டிஜிட்ஸை செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் பார்க்குறோம். அது ஆல்ஃபா நியூமரிக் செக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். இதுலேயும் நியூமரிக் வேல்யூ வருது, ஈஸ் ஆல்னம் அப்படின்னு சொல்லி. ஆல்னா ஆல்ஃபா, நியூமரிக், ஆல்ஃபாபெட்டையும் நியூமரிக்கும் ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் ஈஸ் ஆல்னம். இதில் நியூமரிக் வர்றதுனால இதையும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அப்போ நியூமரிக் வேல்யூஸை செக் பண்ணுறதுக்கான ஒரு 4 ஃபங்க்ஷன், ஈஸ் டிஜிட் இருக்குது, ஈஸ் நியூமரிக் இருக்குது, ஈஸ் டெசிமல் இருக்குது. இது 3மே பியூரான டிஜிட் ஃபங்க்ஷன், நம்பர்ஸை செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் நியூமரிக்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாமல் ஒரு பார்ஷியலாக நியூமரிக் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸ் ஆல்னம், ஆல்ஃபா நியூமரிக், ஈஸ் ஆல்னம் அப்படிங்கிறது ஆல்ஃபாபெட்டையும் செக் பண்ணோம், நியூமரிக் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஈஸ் ஆல்னம்ங்கிறது ஆல்ஃபாபெட்டோ நியூமரிக்கோ இருந்தால் ட்ரூங்கிற மெசேஜ், ட்ரூங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைனா ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதை தவிர ஒரு 2 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இதில் நம்ம சேர்த்து பேசியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பேஸுங்கிற ஃபங்க்ஷன். அப்போ ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் ஸ்பேஸ் வேல்யூவாக இருந்ததுன்னா, ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணால் ஸ்பேஸ் வேல்யூ வரும். நம்ம ஸ்ட்ரிங்கில் எல்லாமே ஸ்பேஸ் வேல்யூவாகவே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துக்கிறோம், ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜை கொடுத்துக்கிறோம். அப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை பற்றியும் பேசுகிறோம். அது இஃப் எஸ்டி டாட் ஈஸ் பிரிண்டபிள். அப்போது ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் பிரிண்டபிள் கேரக்டரா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
இந்த பிரிண்டபிள் கேரக்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட் பிரிண்டபிள் கேரக்டர் தான், நியூமரிக் வேல்யூஸு பிரிண்டபிள் கேரக்டர் தான், ஸ்பெஷல் கேரக்டர்ஸு பிரிண்டபிள் கேரக்டர் தான், ஸ்பேஸ் கேரக்டர் நம்ம கொடுத்தாலும் பிரிண்டபிள் கேரக்டர் தான். அப்படி இல்லாமல் இந்த கேரேஜ் ரிட்டர்ன், லைன் ஃபீடு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது அது நான் பிரிண்டபுளாக வரும். ஸோ மோஸ்ட்லி நிறையா எல்லாமே அதிகமான கேரக்டர்ஸ், கீபோர்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் தான். நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸுங்க சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ். நார்மலாக பார்த்திங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அது C++ எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. ன்னு சொல்லுவோம், நியூ லைன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். /R சொல்லுவோம், கேரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து தான் நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம ஸ்ட்ரிங்குக்கான இன்புட்டாக டைரெக்டாக கொடுத்துக்கலாம். அப்போ இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் கூட ஒரு வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு டைரெக்டாக ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணி இன்புட் வேல்யூஸை இன்புட் ஸ்ட்ரிங்கை டைரெக்டாக கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதை வந்து செக் பண்ணுறதுக்கான இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டபிள் கேரக்டர் பிரிண்டபிள் யூஸ் பண்ணி பிரிண்டபிள் கேரக்டரா இல்லை நான் பிரிண்டபிள் கேரக்டரான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸையும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்து இதில் பார்த்துட்றோம். இப்போ நான் வெறும் ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறேன். அது வந்து ஸ்பேஸ் வந்து கண்டெயின் ஸ்பேசஸ்னு வந்துருச்சு. அதே மாதிரி பிரிண்டபிள் கேரக்டர் அப்படிங்கிற மெசேஜும் சேர்ந்து வந்துருச்சு. அப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், டிஜிட்டை இன்புட்டாக கொடுக்குறேன். டிஜிட்டை கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். கண்டெயின்ஸ் டிஜிட்ஸ் ஒர்க் ஆகுது, கண்டெயின்ஸ் நியூமரிக்கல், அதாவது டிஜிட் ஒர்க் ஆகுது, நியூமரிக் ஒர்க் ஆகுது, டெசிமல் ஒர்க் ஆகுது, ஆல்ஃபா நியூமரிக் ஒர்க் ஆகுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்ஸை செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே இப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுது. அதே மாதிரி பிரிண்டபிள், அதுவும் பிரிண்டபிள் தான். நம்ம கேரக்டர்ஸு லெட்டர்ஸ் கொடுத்தோம்னா, நம்பர்ஸ் கொடுத்தாலும் பிரிண்டபிள் கேரக்டர் தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்டபிள் கேரக்டர்ஸில் தான் சேர்ந்து வரும். நான் சொல்லிவிட்டேன் கேரேஜ் ரிட்டர்ன், லைன் ஃபீட்லாம் மட்டும்தான் நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்னெல்லாம் நம்பருக்கான ஃபங்க்ஷன் டிஜிட், நியூமரிக், டெசிமல், ஆல்னம். ஆல்னம் செக் பண்ணலாம், நம்பர் செக் பண்ணுறது. ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் செக் பண்ணுறதுக்காக, பிரிண்டபிள் வந்து பிரிண்டபிள் கேரக்டராக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே ப்ரோக்ராமில் சேர்த்து பார்த்துருக்கோம். இப்போ டிஜிட்ஸை செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் மோஸ்ட்லி 2 மட்டும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸாக ஸ்பேஸும் பிரிண்டபிளும் பார்த்துருக்கோம். அப்போ ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் டிஜிட்ஸாக இல்லையா, நம்பர்ஸாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸை இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது சரியானபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நிறையா திரும்ப சிஸ்டமில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தவிர ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம சேர்த்து பார்த்துட்ருக்கோம். முன்னால் ஆல்ஃபபெட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், இப்போ நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.